1971 அம்மா முதலாக ஆடிப்பூரம் என்ற ஒரு விழாவை தொடங்கி வைத்தாள். கவலைப்படாத, கண்ணை திறந்து கொள், கருத்தில் இருத்திக்கொள், நான் அம்மா இருக்கேன்றதை மனசில் வச்சுக்கோ. நாம் கொண்டு வந்த அந்த கஞ்சி, எல்லா கஞ்சியும் ஒன்றா சேர்த்து சில இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பர்தாவோடையே கஞ்சியை சுமந்துட்டு வருவாங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். இது அன்னை ஆதிபராசக்தி உருவாக்கி தந்த ஆன்மீக இயக்கத்தினுடைய அடிப்படையான கோட்பாடு. இதை வைத்துதான் ஒரே தாய், ஒரே குலம், ஒரே குணம், ஒரே செயல் என்ற சிந்தனையை அம்மா ஒவ்வொருவர் மனதிற்குள்ளும் ஊட்டி வைத்திருக்கிறாள். அம்மா நடத்தி தருகின்ற வழிபாடுகளானாலும், மந்திர வழிபாடானாலும், படித்தல் என்றாலும், தியானம் என்றாலும், அங்கபலம் என்றாலும், அம்மா நடத்தி தருகின்ற விழாக்களில் கலந்து கொள்வதென்றாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு கொடுப்பனை வேண்டும். அவ்வளவு சுலபத்தில் இந்த மருவத்தூர் மண்ணை வந்து மிதித்துவிட அம்மாவா யாருக்கும் அனுமதி தருவதில்லை. அருள்வாக்கில் சொன்னதைப் போல, நான் நினைக்காமல் எவனும் என் மண்ணை வந்து மிதிக்க முடியாது, நான் அழைக்காமல் எவரும் இந்த பூமிக்கு வர முடியாது. சுற்றுலா வந்ததைப் போல கோடி கோடி பேர் வந்து விட்டு போகலாம். ஆனால் நான் அழைக்கிற பிள்ளை இங்கு வந்து நின்ற உடனேயே அவனுக்கு ஒரு ஞானம் உருவாகி விடுகிறது, தன்னை பற்றிய சிந்தனை உருவாகி விடுகிறது. நல் உணர்வை ஊட்டுவதைப் போல அவனுக்குள் நான் ஊட்டி விடுகிறேன். நான் நினைக்காமல் எவனும் என்னை கையெடுத்து அம்மா என்று நம்பிக்கையோடு கும்பிட முடியாது. அந்த வாய்ப்பையும் தரமாட்டேன். நமக்கு இதை கேட்கிற பொழுது அழைப்பது என்பதும் நம்பிக்கையோடு கையெடுத்து கும்பிடுவதும் என்பதற்கும் கூட இந்த தாயின் அருள் வேண்டுமா என்றால் வேண்டும். ஏனென்றால் இது கலியுகம். கைமைகளும் கடமை மறந்த காரியங்களும் வாழ்க்கையில் சிந்தனையற்ற எல்லா சிறுமை சிந்தனைகளையும் துணிவாக செய்வதற்குரிய காலம் இது. அம்மா சொல்வதைப் போல எந்த தெய்வங்களும் அவதாரமாகி வர விரும்பாத தெய்வங்களையெல்லாம் படைக்கின்ற தாய் ஆதிபராசக்தி நானே அவதாரமாகி வந்திருக்கிறேன் அருள் திரு அடிகளார் என்னும் மனித உருவிலே. அம்மா நிறைய காரியங்களே ரொம்ப யதார்த்தம் போல போகிற போக்கிலே தூவி விடுகின்ற விதைகளைப் போல, நல்ல விளைச்சலை தருகின்ற பயிர் விதைகளை, மலர் விதைகளை, காய்கறி விதைகளை, ஆன்மீக சிந்தனைகளை, ஆன்மீக வாழ்க்கையை நமக்குள்ளே போகிற போக்கிலே நிறைய தூவி விட்டாள். அப்படித்தான் அம்மா தன்னுடைய ஆன்மீக வாழ்வை 1966 பெருமழையிலே வேம்பு வீழ்ந்து புற்று கரைந்து சுயம்பு வெளிப்பட்ட நிலையில் தன் வீட்டிலிருந்து அம்மா வந்துட்டாயா, அம்மா வந்துட்டேயா என்று சொன்ன பொழுது அருள் திரு பங்காரம்மா அவர்களினுடைய தந்தையார் கோபாலநாயக்கர் ஐயாவுக்கு ஒன்றும் புரியலை. தன் பிள்ளை கொஞ்சம் காய்ச்சலால் பிதற்றி கொண்டிருக்கிறானோ என்று, காய்ச்சலோடு இருக்கிற பிள்ளை ஏதோ சொல்லுகிறதே என்று தவித்த நேரத்திலேயே தன் மனையிலிருந்து இந்த வயலுக்குள் இருக்கிற இந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வேம்பினை நோக்கி விரைந்து அங்கவலமாக வருகிறது அந்த சின்னஞ்சிறு இளவயது பிள்ளை. இங்கே அங்கவலமாய் வந்து கரைந்திருக்கிற புற்று, வேம்பு வீழ்ந்திருக்கிறது, பளபளவென்ற மழையில் நனைந்த பெருங்கல் ஒன்று, கருங்கல் ஒன்று தெரிகிறது. உருள்வலமாக வந்த பிள்ளை கட்டிக்கொள்கிறது. கட்டிக்கொண்டதோடு கையிலே விளக்கோடும் குடையோடும் தன் பிள்ளை நனைகிறதே, காய்ச்சலாக இருக்கிறதே, ஏதோ சொல்லிக்கொண்டு பிதற்றி கொண்டு வருகிறதே என்று ஓடி வருகிறார் பின்னால் தந்தையார். அம்மா வந்துட்டேன் ஐயா, அம்மா வந்துடுச்சு ஐயா, சுயம்பா வந்துடுச்சு ஐயான்றார். ஒன்றும் புரியலை. தன் தந்தையாருக்கு சொல்லி, ஊருக்கு சொல்லி, வருவோர் போவோர் எல்லோருக்கும் சொல்லி அம்மா இந்த ஆன்மீகத்தினுடைய ஒவ்வொரு சிறு சிறு அணுவையும் தன் அவதார காலத்தில் மிக கடினப்பட்டு விமர்சனமான பேச்சு, வேதனை தருகின்ற பேச்சு, அத்தனை விமர்சனங்களுக்கு மத்தியில் எந்த இடத்திலும் இப்படி ஒரு கஷ்டமான நிலையிலே ஆன்மீகம் உருவாகி இருக்காது. ஆனால் வெறும் 10-15 வீடுகள் உள்ள குக்கிராமத்திலும் சின்னஞ்சிறு கிராமம். இந்த கிராமத்திற்குள்ளே தெய்வம் தானே அவதாரமாகி வந்து எல்லோரையும் அழைத்து எல்லோருக்கும் இயல்பாக சின்ன சின்ன வார்த்தைகளாக, உன் குடும்பம் இப்படி, உன் வாழ்க்கை இப்படி, உன் எதிர்காலம் இப்படி இப்படி இப்படி. நான் சின்ன பிள்ளை, வயசில் ஒன்றும் பெரியவங்கள். ஏனென்றால் நாம் சமய ரீதியாக பார்த்தவர்கள் எல்லாம் அதற்குரிய ஒரு தோரணையோடு, அதற்கான சில தோற்றங்களோடு தங்களை காட்டிக்கொள்வார்கள். தனக்குள்ளே இருக்கிற தெய்வீக சக்தியை, தெய்வ ஆற்றலை, தெய்வம் தந்த சில வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி கொள்ளுவார்கள். அப்படி ஏதும் இல்லாமல் ஒரு சிவப்பு வேட்டி கட்டிக்கொண்டு இந்த குழந்தை அமர்ந்தபடி போவோர் வருவோருக்கெல்லாம் அழைத்து சொல்லி அருள்வாக்கு சொல்லுகிறதே, என்ன விந்தை. கொஞ்சம் கேட்டார்கள், கொஞ்சம் கேலி செய்தார்கள், கொஞ்சம்
தவறி மாறி போனார்கள். ஆனாலும் அன்றைக்கு ஏதோ சொல்லியதை இந்த குழந்தை என்று ஓடி வந்தார்கள். திருப்பி கேட்டார்கள். எல்லாம் நடக்காது, முடியாது, கிடைக்காது, முடிந்தது அவ்வளவுதான் என்று சொன்ன எல்லோருடைய வாழ்க்கையும் புரட்டி போட்டு காட்டுகிற வாழ்க்கையை தந்த அந்த பாலகனாய், இளைஞனாய், பள்ளிக்கூடத்தில் படித்து தேறிய பிள்ளை ஆசிரியனாய், ஆசிரிய பணியோடு அன்னையின் ஆன்மீக பணியையும் அருமையாக சாதித்து வந்த அந்த குழந்தையை உலகம் புரிந்து கொண்டதா என்றால் இல்லை. ஆனாலும் சின்ன சின்ன காரியங்களாக அம்மா விளக்கி விளக்கி சொல்லி வந்தாளே, அப்படி சொல்லி வந்த காரியங்களே தான் 1971ஆம் ஆண்டு அம்மா முதலாக ஆடிப்பூரம் என்ற ஒரு விழாவை தொடங்கி வைத்தாள். அம்மா தந்திருக்கிற விழாக்கள் ஒரு ஆண்டு முழுவதற்கும் பார்த்தால் ஒரு இருமுடி தைப்பூச விழாவாக இருக்கும். அம்மாவினுடைய அவதார பெருமங்கல விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சித்திரை பௌர்ணமி என்னும் ஆயிரக்கணக்கான யாக குண்டங்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய சித்தர்களை எல்லாம் நினைத்து, சித்தர்களெல்லாம் வந்து தெய்வத்தை வழிபடுகின்ற காலத்தில் நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டு நம்மை புதுப்பித்துக் கொள்ள தருகின்ற சித்ரா பௌர்ணமி. இப்படி விழாக்களை அமைத்து கொண்டிருப்பதற்கு நடுவன் இந்த ஆடிப்பூர விழா என்ற ஒரு அருமையான விழாவை அம்மா உருவாக்கி தந்து, அம்மா அன்றைக்கு தானே சுயம்புக்கு அபிஷேகம் செய்து நம்ம எல்லோரையும் தரிசிக்க வைத்தாளாம். ஆடிப்பூர விழா, இந்த ஆடிப்பூர நாளை, பூர நட்சத்திரத்தின் கூடிய நாளை விசேஷமான நாளாக தெரிஞ்சுக்கோ. இது அம்மனுக்கு, ஆதிபராசக்திக்கு உகந்த நாள், சரியா என்று சொல்லிய தாய் 1972ஆம் ஆண்டு தானே தன் மேனி வருந்த இந்த ஆலய வளாகத்திலே அங்கவலம் வந்தாள். நாம் நினைக்கிற ஆலய வளாகத்தின்னு இல்லை, தான் பிறந்த மனையிலிருந்து ஆலயத்திற்குள் வந்து ஆலயத்தினுடைய சுற்றுப்பிரகாரம் முழுவதும் அங்கவலம் வந்து தாய் தன்னுடைய சுயம்பின் கருவறைக்குள்ளே நுழைந்து அங்கும் கருவறைக்குள் சுயம்பு வந்து அந்த சுயம்பின் மீது தன்னுடைய மார்பை பதித்து ஒரு சுற்று சுழல்வாளாம். அந்த காட்சியை பார்க்கிற பொழுதே இது மனித உடலா இல்லை ஏதேனும் ஒரு எந்திரத்தினுடைய வெளிப்பாடா என்று நினைக்கிற அளவிற்கு அம்மாவினுடைய அந்த அங்கவலம் ஆவேசமான அங்கவலமாய் கடகட கடகடவென்று உடன் நடந்து போகிறவர்கள் கூட எதுவும் செய்ய முடியாது. அம்மா அதற்கு முந்தையதாக அந்த அங்கவலம் நடந்து விடுமாம். பின்னர் தான் அம்மா இந்த அங்கவல காட்சியை பார்த்தவர்களுக்கெல்லாம் மறுபிறப்பு இல்லை என்று சொன்னாலாம். ஐயோ, நான் பார்க்கலே, நீ பார்க்கலே, அப்படியா, என்னவோ உருண்டு வர்றாங்க, என்னவோ போல் இருக்கு, இதுவும் ஒரு வழிபாடு போல் இருக்கு, இதுவும் சாமியை கும்பிட்றதுக்கு நமக்கு கற்றுத்தர்றாங்க போல் இருக்கு அடிகளார் என்று தான் நினைத்தார்கள். இல்லை, இந்த பூமியின் பாரத்தை தீர்க்க மனித உயிர்களால் ஏற்பட்டிருக்கின்ற எத்தனை விதமான பாவங்களை இந்த மண்ணுக்குள் செலுத்த முடியுமோ அத்தனையும் மனிதகுலம் செலுத்தி விடுகிறது இல்லையா? சிந்தனைகளால், பேச்சுக்களால், வாழ்க்கையால், செயல்பாடுகளால், என்னென்ன காரியங்களால் முடியுமோ அத்தனை பாவங்களினுடைய அங்கவலத்தால் நான் அம்மா தூய்மை செய்கிறேன். பூமியை புதுப்பிக்கின்ற காரியம், பூமிக்கு பொலிவு தருகின்ற காரியம், பூமியிலிருந்து நல்ல விளைச்சல்கள் வெளிப்பட காரியம், பூமியிலிருந்து நல்வாழ்வை பெறுகின்ற காரியம். இப்போ பூமிக்குள்ளே இருந்து தான் என்னெல்லாம், பூமி அளவிலே இருக்கக்கூடிய கடலிலிருந்து நீர் மேகமாகும், விதைக்கிற விதைகளெல்லாம் பயிர்களாய், மலர்களாய், காய்களாய், கனிகளாய், மரங்களாய், மலைகளாய் எல்லாமாக உருவாகும். இந்த பூமியிலிருந்து தான் அத்தனையும். அதனால்தான் இந்த பூமியிலே அம்மா அங்கவலம் வந்து தன்னுடைய திருமேனியால் இந்த பூமிக்கு ஒரு புண்ணிய நிலையை தன் அவதார காலத்தில் உருவாக்கி தந்தாள். குழந்தைக்கு இப்போ கொடுத்தோம்னா பால், அடுத்து கொடுத்தோம்னா பருப்பு சாதம், அடுத்து கொடுத்தா ஒரு ரசஞ்சாதம், அடுத்து கொடுத்தா கொஞ்சம் அதற்கு ஜீரணமாகிற அளவில் இன்னும் சில உணவுகளை காய்கறிகளோடு சேர்த்து கொடுக்கலான்னு பக்குவமாக கொடுப்பதைப் போல ஒவ்வொரு விழாவையும் கூட அம்மா அப்படித்தான் நடத்திருந்திருக்கிறார்கள். 1982 தான் அம்மா தைப்பூச விழா என்றும் சித்திரை பௌர்ணமி விழா என்றும் ஆடிப்போர் விழாவோடு சேர்த்து சில விழாக்களை அடுத்தடுத்து இந்தந்த நாளில் என்று அமைத்து கொடுத்ததோடு அந்த விழாக்களினுடைய முக்கியத்துவத்தை அம்மா உணர்த்தினார்கள். ஆனால் இந்த ஆடிப்போற விழா மட்டும்தான் அம்மா சொல்வதைப் போல பூர நட்சத்திரத்தில் இந்த பூமிக்கு பூரிப்பை தருகின்ற, பொலிவை தருகின்ற, மனித மனங்களிலே புது தெம்பையும் புது தெளிவையும் தருகின்ற ஆன்மீக உணர்வினுடைய அத்தனை தெளிவுகளையும் இந்த ஒரு விழாவிலே பெற்றுவிட முடியும் என்கின்ற உறுதியை தந்த விழா ஆடிப்பூர விழா. 91 அம்மா சொல்லுகிறார்கள், ஆடிப்பூர விழாவுக்கு வருகிற பொழுது கஞ்சி சுமந்து கொண்டு வருகின்ற நீங்கள் பாலபிஷேகமும் செய்கிற வாய்ப்பை அம்மா தந்திருக்கிறேன். இதை செய்ய முன்னால் ஒரு காரியத்தை நினைவில் வச்சுக்கோ. கஞ்சி சுமந்து வருகின்ற அந்த வாய்ப்பு என்பது கஞ்சிக்கு அலையாமல் இருக்கிற வாய்ப்பாக, பசி என்ற துன்பங்கள் மனித குலத்தை வருத்தாமல் இருப்பதற்காக சுமந்து வந்தவன் மட்டுமல்ல, சுமக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவனும், சுமக்க முடியவில்லையே என்று ஏங்கியவனும், சுமந்தால் என்ன கிடைக்குமாம் என்று விமர்சனம் செய்தவனுக்கும் கூட
கஞ்சி சுமந்து பாலபிஷேகம் செய்கிற வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உங்கள் கையாலேயே சுயம்புக்கு பாலபிஷேகம் செய்கிற வாய்ப்பு, பாவங்களையெல்லாம் கரைக்கிற வாய்ப்பு, புண்ணியங்களை சேர்க்கிற வாய்ப்பு, உங்களை நீங்களே தெரிந்து கொண்டு உணர்ந்து வாழ ஆடிப்பூர கஞ்சியும் அடுத்து பாலபிஷேகம் செய்கிற நாளுக்கு முந்தைய நாள் மறக்காமல் 3ஆம் பிறையை தரிசித்துவிடு. அதே நேரத்தில் எலுமிச்சம்பழ விளக்கை நாகபீடத்தில் ஏற்றிவிடு. முடிந்தால் அங்கவலம் செய்துவிடு. இது எல்லா காலத்திலும் நாம் கைக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்பதை அம்மா ஏறத்தாழ ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு உணர்த்தி இருக்கிறாள். ஒரு ஆடிப்பூர விழாவிலே நம்முடைய பங்களிப்பும் பங்கேற்பும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி உணர்ந்து அமைத்து கொள்ள வேண்டும் என்று காட்டியிருக்கிறாள். அதனால்தான் பூமியின் பாவங்களை போக்குகின்ற நாள், மனித குலத்தினுடைய மனங்களை தெளிவுபடுத்துகிற நாள், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சாபங்களையும் பாவங்களையும் போக்குகின்ற நாள், தன் குடியிலே பிறந்த முன்னோர்கள் சென்றார்களே அவர்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி பெறுகின்ற நாள். இந்த ஆடிப்பூரத்தை பொதுவாகவே தெய்வ வணக்கம் செய்கின்ற நம்முடைய தமிழகத்து இந்திய தேசத்து மக்கள் தங்களுடைய முன்னோர்களை நினைந்து தெய்வ வணக்கங்களை மிகுதியும் செய்கின்ற காலம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் தெய்வங்களை மிக மிக கொண்டாடுகின்ற காலம். அம்மா அந்த ஸ்பெஷலைஸ்டு என்று சொல்லுகிறோமே, அப்படி சிறப்பு மிகுந்த ஒரு காலமாக இந்த காலத்தை உருவாக்கி கொடுத்ததோடு வியப்பு மிகுந்த பல மாற்றங்களை, ஒரு சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொண்ட பின் அந்த சாம்பலை கலச தீர்த்தத்தை எப்படி பயன்படுத்தினால் என்ன விளைவுகள் கிடைக்கும் என்று அம்மா அறிவுறுத்தி வாய்ப்பு கிடைத்தவர்கள் மட்டுமே சித்ரா பௌர்ணமியில் உட்கார தோன்றும். போன வருஷமே பண்ணிட்டோம் சக்தி, இந்த வருஷமம்மா எப்படி சக்தி, எந்த யாகுண்ணம் காலியாக இருக்குதான், எந்த கலசத்தில் தைப்பூச இருமுடி போகலன்னா நான் ஏற்கனவே ஒரு 5-6 இருமுடி செலுத்திட்டேன் சக்தி, இப்போம்மா ஒரு தடவை செலுத்தினாவே பெரிய விஷயன்றாங்களே, நான் 5 தடவை செலுத்திட்டேன். இப்படி வைத்தியன் வீட்டுக்கு எத்தனை முறை போனாலும் சலிக்க மாட்டோம். அவர் போடுற ஊசியிலேயே அவர் கொடுத்த டானிக்களையும் தான் நான் இன்றைக்கி பிழைக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லை. அதே போல் ஒரு எந்தெந்த கடைத்தெருவில் என்ன கிடைக்கும், என்ன எங்கே எதனிடமிருந்து எங்கு வாழ்ந்தாலும் அதற்கான எவ்வளவு செலவையும் தயாரிப்போம். ஆனால் அம்மா நடத்தி தருகின்ற விழா மருந்தாகும், வாழ்க்கையில் அவனவனுக்குரிய அன்றாட உணவாகும், அவரவர்களுடைய மனதை தெளிவுபடுத்தும் நல்ல உணர்வாகும். எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட மனசை தைரியப்படுத்தி தெளிவுபடுத்துகின்ற ஒரு பெரிய காரியத்தை இது செய்யும். அம்மா ஒரு முறை சொல்கிறாங்க, ஒரு குடும்பத்திற்கு உன் குடும்பம் மிகப்பெரிய பெரியவர்கள் எல்லாம் ஒரு பெரிய இயற்கையின் சீற்றத்தால் கூட்டோடு குடும்பத்தோடு வெள்ளம் அடித்து கொண்டு போயிருக்கிறது. உன்னுடைய பாரம்பரியத்தில் உன்னுடைய 3-4 தலைமுறைகளுக்கு முன்னால் அத்தனை பேர் என் ஆன்மாக்களும் அலைந்து திரிந்து தவிக்கிறது. என்னென்ன பொருள்களையெல்லாம் கலந்து பசுஞ்சாணத்தோடு மண்ணோடு அம்மாவினுடைய அபிஷேக விபூதியோடு எல்லாவற்றையும் உருட்டி அதை வைத்து அதற்கு எத்தனை துளையிட்டு கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வேறு சில பொருள்களை எல்லாம் சொல்லி மறக்காமல் கொண்டு வந்து கஞ்சி சுமந்து வருகிற பொழுது ஒரு கையால் கஞ்சியை பிடித்து கொண்டு ஒரு கையால் இந்த உருண்டையை பிடித்து கொண்டு என்னுடைய குடும்பத்தின் சாபங்களும் பாபங்களும் என் பித்திருக்களின் கோபங்களும் தீர அம்மா அருள் புரிக, வேறு எதுவுமே வேண்டிக்காத, மற்றதெல்லாம் அம்மா கொடுக்கும். ஆனால் தெய்வம் கொடுப்பதற்கு காத்திருந்தாலும் முன்னோர்களினுடைய குடும்பத்தினுடைய பெரியவர்களுடைய கண்ணீரும் கவலையும் நோயும் வேதனையும் சாபமும் தலைமுறையும் அழித்துவிடும். அம்மா எப்பவும் சொல்வாங்க, பெரியவர்களை கண்ணீர் வடிக்க விடாதீர்கள், அவர்களுடைய நல்லவங்களோ கெட்டவங்களோ அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான மருந்து, அவர்களுக்கான கவனம் மிகுந்த வார்த்தையை அவங்க என்ன சொன்னாலும் விடாமல் செய்துவிடு, அது உனக்கு கைமேல் பலன் தருகிற பெரிய காரியம்னு அம்மா சொல்கிறாங்க. இப்படி அவர்களை சுமந்து வர செய்து அந்த குடும்பம் நிறைய நோய்களை, நிறைய இழப்புகளை, நிறைய சொத்து சுகங்களை இழந்து போயிருக்கிறது. நிர்கதியான ஒரு நிலையிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்றத்தார் சொல்லிய அளவிலே தேடி வந்து இந்த முறை கஞ்சி சுமந்து வருகிறார்கள், பாலாபிஷேகம் செய்கிற வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. அதற்கு முன்னால் அம்மா கிட்ட ஒரு அருள்வாக்கு கேட்கலாமேன்னு சொல்லி அந்த உச்சந்தலையில் அந்த கஞ்சி சுட 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 இருக்கிற அந்த நேரம் நம்முடைய உச்சந்தலைக்கும் நம்முடைய மொத்த உடலுக்குமான 6 ஆதாரங்கள் என்று சொல்லுகின்றோமே, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வதைப் போல இந்த 6 ஆதாரங்களையும் அவர் சொல்லுவார் ஜீவஸ்தலங்கள் என்று சொல்லுவார். ஒரு உயிரினுடைய துடிப்பு மிகுந்த நல்ல வாழ்க்கை சீர்படணும்னா அந்த குண்டலியிலிருந்து மேலே சகஸ்ரதளம் வரை நம்முடைய அத்தனைக்குமான அந்த காற்றின் ஓட்டம் சீராகவும் சிறப்பாகவும் முறையாகவும் தெளிவாகவும் இருந்தால் தப்பு தவறுகளுக்கு, தடுமாற்றங்களுக்கு, குற்றம் குறைகளுக்கு, பாவ வினைகளுக்கு, நோய் நொடிகளுக்கு இந்த உடம்பும் உயிரும் உணர்வும் ஆளாகாதாம். இது அவர் சொல்லிய நிலையை நம்ம அம்மா
நம்மளை வேதங்கள் படிக்கணும்னு சொல்லி இது பண்ணலை, தியானமாக நான் சொல்கிற முறைப்படி செஞ்சிரு, எல்லாத்தையும் அம்மா சீர்படுத்திடுறேன். நமக்கு வாய்ப்பையும் கொடுத்து வழிமுறையும் காட்டி வலிமைப்படுத்தி நாம் வாழ்வதற்கான நெறிமுறை காட்டுகிறாளே, அந்த குடும்பம் சுற்றி வந்துச்சு. ஒருத்தவங்கிட்ட சொன்ன காரியத்தை அந்த குடும்பத்தில் பிறந்த கடைசி குழந்தை வரைக்கும் கஞ்சி கலையத்தை தூக்கிக்கிட்டு, அது அளவுக்கு ஒரு சின்ன கலையத்தை எல்லாம் தான் இங்கே அம்மா ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்களே, அந்த கலையங்களை தூய்மைப்படுத்தி அதுக்கு மஞ்சள் பூசி வேப்பிலை கட்டி அந்த பானைகளை எல்லாம் சீர்படுத்துகிற பணி செஞ்சவங்களுடைய குடும்பங்களையே மிகப்பெரிய ஆபத்துக்களிலிருந்து, வெளிநாட்டிலே தகப்பட்டு கொண்ட கணவனை உயிரோடு மீட்டு வருகிற காரியத்தை எல்லாம் செய்தாள் என்றெல்லாம் நமக்கு சக்திகள் சொல்லி கேட்கிறோம் இல்லையா. இந்த அம்மா சொல்லி இந்த முறையோடு வந்தாங்களே, வந்த பிற்பாடு அந்த வீடு இவங்க கஞ்சியோடு உள்ளே போய் அம்மா சொன்ன முறைப்படி வாசலிலே வைத்து கஞ்சியும் சுயம்புக்கு பாலபிஷேகம் செய்த நிலையும் வைத்து கும்பிட்டு மூலமந்திரம் சொல்லியிருக்கிறாங்களாம். அப்படி சொன்ன நேரத்தில் அந்த வீட்டுக்குள் இருந்து பெரும் காற்றை போல இவங்களே வெளியே தள்ளிட்டு போகிற மாதிரி உள்ளே இருந்து ஏதோ பஸ்ஸர் வருகிற ஒரு காற்று போல் வருதான். எல்லாரும் விலகி நின்று பார்க்குறாங்களாம். என்ன போகுதுன்னு தெரியல, ஆனால் தூசு போல் வருது, என்ன போகுதுன்னு தெரியல. அத்தனையும் போன பின்னால் ஒரு ஜிலு 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 என்று காற்று, வெளியில் மழையாம். இந்த குடும்பத்தார் அத்தனை பேரும் அந்த தூறலில் நனைகிறார்களாம். அவர்களுக்கு அது என்ன விந்தைன்னு புரியலையாம். இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கோம், ஒரு உருண்டையை அவங்க சொன்ன முறையில் செஞ்சு அம்மா அந்த குளக்கரையில் அதை கரைக்க வேறு சொல்லியிருந்திருக்காங்க. அதை விட்டு குளக்கரையில் எதிர இருக்கிறது இல்லைன்னா எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சாச்சு. எந்த மாயமந்திரம் அந்த நாடு இந்த நாடு எதையும் தேடி போகலை. கஞ்சி சுமந்தாய், பாலபிஷேகம் செய்தாய், இதை கையில் வைத்துக்கொண்டு அந்த பாலபிஷேகம் செய்கிறப்ப கூட அதை கையில் வச்சுட்டு செய்ய சொல்லியிருக்காங்க. செய்து கொண்டு கரைத்து விடுனாங்க, முடிச்சது. இந்த குடும்பத்தினுடைய அத்தனை துயரங்களும் நீங்கி அவர்களை இன்றைக்கு ஒரு திருச்சிராப்பள்ளியிலே மிகப்பெரிய ஒரு நிறுவனத்திற்குரிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கைக்குரிய ஒரு குடும்பமாக இன்றைக்கும் அதனுடைய 2-3வது தலைமுறைகள் மிக சிறப்பாக வாழ்கிறார்களாம். அம்மாவினுடைய இந்த அபிஷேக தீர்த்தம் நாம் வாயிலிட்டு தலையில் தெளித்து கொள்ளுகிற வாய்ப்பு, நாம் கொண்டு வந்த அந்த கஞ்சி, எல்லா கஞ்சியும் ஒன்றா சேர்த்து அந்த ஒன்றா சேர்ற கஞ்சி, இன்னார் இன்ன ஜாதி இன்ன குலம் இன்ன மதம் எல்லோரும் இங்கே தான் பார்க்க முடியும். சில இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பர்தாவோடையே கஞ்சியை சுமந்துட்டு வருவாங்க. அப்படி சுமந்து அவங்க பாட்டு தூக்கிட்டு வருவாங்க. ஏங்கம்மா சத்தியமா இது எப்போ உங்களுக்கு அம்மா சொன்னாங்க, மௌனம் பேசக்கூடாதுன்னுவாங்க. நாம் பேசிகிட்டு இருப்போம், ஆனால் அவங்க சொல்லுவாங்க அம்மா சொல்லியிருக்கான், கருவறையை காட்டுவாங்க, ஊற்ற போகிறேன்னுவாங்க. அவங்க வந்து இப்படி எனக்கு ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த காட்சியை பார்த்தப்போ, ஓ மதம் இல்லை, ஜாதி இல்லை, குலம் இல்லை, இனம் இல்லை, பேதம் இல்லை, எல்லா மக்களுக்குமான ஒரு தாய் வீடு, உயிர்களின் சரணாலயம், மனித குலத்தின் வீடு இது என்பதை அம்மா ஒவ்வொரு விழாக்களிலும் காட்டுவாள், ஒவ்வொரு நாள் வழிபாட்டிலும் காட்டுவாள். மந்திரம் படித்தாலும் சரி, தியானம் இருந்தாலும் சரி, நீ அங்கவலம் செய்தாலும் சரி, எது வேண்டாமாலும் செய்ய, ஆனால் அம்மா என்கின்ற நம்பிக்கை உணர்வோடு செய்ய. அம்மா நான் இருக்கிறேன், கலங்காத, கண்ணீர் விடாத, கவலைப்படாத, ஐயப்படாதே, அழுது புலம்பாதே, கண்ணை திறந்து கொள், கருத்தில் இருத்திக்கொள், நான் அம்மா இருக்கேன்றதை மனசில் வச்சுக்கோ. என் பங்காரம்மா இருக்கிறாள், என் ஆதிபராசக்தியின் அவதார காலம், அவளின் அருள் வட்டத்திற்குள், அவளுடைய அன்பு வளையத்திற்குள் நான் இருக்கிறேன், என்னை எங்கள் அம்மா பார்த்துக்குவா, எங்கள் அம்மா என்னை பார்த்துக்குவா என்று நினைக்கிற அந்த உறுதியும் நம்பிக்கையும் எப்படி கோயில் கோயிலாய் நாம் தேடி சென்று புலம்போது உண்டு. தெய்வங்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறது அருள் தருவதற்கு. ஆனால் இங்கே 40-50 ஆண்டுகளாக நம்மோடு உறவாடி உணர்வூட்டி கவனமாக பார்த்துக்கோ, விழாவுக்கு வந்துரு, ஆடிப்போகிற விழாவுக்கு வந்துரு, சித்ரா பௌர்ணமி விழாவில் கலந்துக்கோ என்று முன்னால் சொன்னதை போல ஆடிப்போகிற விழாவிலே கலந்து கொண்ட உடனேயே அந்த விழாவிற்கான அத்தனையும் அந்த அங்கே சமத்துவ கஞ்சி கிடைக்குமே, அந்த கஞ்சியில் ஒரு கை கிடைத்து குடிச்சிட்டோன்னா, குடித்து தலையில் தெளிச்சிட்டு அந்த பாலை கொண்டு வந்து அம்மா சொல்கிறாங்க, இந்த பாலை கொண்டு போ, இந்த கஞ்சியை எடுத்துகிட்டு போ, கொஞ்சம் கொண்டு போ, இந்த கலையத்தோடு கொண்டு போய் வீட்டு வாசலில் வச்சு அந்த பாலில் அந்த கஞ்சியை கொஞ்சம் கலந்து அதில் கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் விட்டு மூலமந்திரம் சொல்லி கும்பிட்டு வீட்டோடைய விளக்கேற்றுற இடத்துல வச்சு, அம்மா என் குடும்பத்தின் வாழ்வை சுபிட்சமாக்கு, என்றும் எங்களோடு துணையிரு என்று வேண்டிக்கொள். அதை தண்ணியில் கலந்து வீடு முழுசும் உள்ள வெளியெல்லாம் தெளிச்சிரு. எந்தெந்த இடங்களெல்லாம் உனக்கு சுபிட்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் தெளிச்சிரு, நான் அம்மா பார்த்துக்கிறேன். அம்மாவினுடைய ஆடிப்போகிற விழா என்பது பொலிவையும் பூரணத்துவின் தருவீர் மட்டுமல்ல, மிகப்பெரிய வீழ்ச்சிகளிலிருந்து காப்பாற்றுகிறது. குறிப்பாக இளைஞர்களை. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தேங்காய் கடைக்கு அப்படி போய் அதர்வண பத்திரகாளிக்கு போய் தேங்காய் உடைக்க போகிற நேரத்தில், ஏம்மா நீங்கள் தான் அந்த டிவியிலெல்லாம் சொல்லிகிட்ருப்பீங்களோ, ஆடிப்போகிற விழா, சித்ரா பௌர்ணமி விழாலாம் என்னமோ சொல்லுவீங்களே, எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் கேட்பாங்க, அப்படியெல்லாம் கூட விளம்பரப்படுத்துவீங்களா என்ன? நான் பண்ணி ஆகணும் இல்லைப்பா, இது விளம்பர யுகம் இல்லையா,
பூக்கடைக்கு கூட விளம்பரம் தேவை இருக்கிறதே ஒரு தெய்வ அவதாரமாகி வந்திருக்கிற காரியத்தை சொல்லி ஆகணுமேப்பா. அது தந்திருக்கிற ரொம்ப எளிமையான ஆன்மீக வாய்ப்பு இல்லையாப்பா. தெய்வ வழிபாடு என்பதை கூட நம்மளால் ஜவுளி கடைக்கு எத்தனை தடவையும் போவோம், மருந்து கடைக்கு பல தடவை போய் இந்த மருந்து இருக்கா அந்த மருந்து இருக்கான்னு உயிரை பற்றி பயத்தோடு கேட்போம். இந்த பலகார கடைக்குள்ளே போவோம், இந்த ஹோட்டலுக்குள்ளே போவோம், அங்கே போவோம் இங்கே போவோம். ஆனால் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை வந்தால் போகலாம், செவ்வாய்க்கிழமை வந்தால் போகலாம், அமாவாசை வந்தால் போகலாம், பௌர்ணமி வந்தால் போகலாம்லாம் இப்போ இல்லை. ஆனால் இந்த கோயில் ஒரே ஒரு முறை என் மருவத்தூர் மண்ணை மிதித்து விட்டாலேயே என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நான் உறுதி செய்கிறேன் என்ற உத்தரவாதம் தருகிற இடம்ப்பா. நிறைய பேருக்கு தெரியல. உங்களை போல சின்ன வயசு பிள்ளைங்க தானே. நீங்கள் காலடி வைக்கிற இடமெல்லாம் பள்ளம் தோண்டி வைத்திருக்கிறது சமுதாயம். எல்லா விளம்பரங்களும் உங்கள் மனதை, உங்கள் அறிவை, ஆற்றலை, உங்களுடைய புலன்களை எல்லாத்துக்கு மேலே படிச்சிட்டோன்னு நினைக்கிறீங்களே, அந்த படிப்பு தருகிற வீழ்ச்சியே எத்தனை என்பதை எல்லாம் இந்த தாய் தருகின்ற ஆன்மீக உணர்வு. ஆன்மீகம்னா என்ன? என்னை நான் உணர்ந்து கொள்ளுகின்ற தெளிவு, அதுதான்ப்பா ஆன்மீகம். எல்லா நேரமும் நெத்தி நிறைய பட்டையும், நம்முடைய கழுத்தில் ஒரு ருத்ராட்சமும், நம்ம உடுத்திக்கிற ஒரு காவியா, ஆரஞ்சா, கருப்பா, மஞ்சளா, வெள்ளையா, சிவப்பா, அப்படி இல்லை. மனதிலே தெளிவும், என்னைப் போல இன்னொரு மனிதன் கண்ணீர் வடித்துவிட நான் காரணமாகிவிடக்கூடாது. அடுத்த மனிதனுடைய துயரத்தை, வறுமையை, கண்ணீரை துடைக்கிற கரம் என் கரமாக, என் வார்த்தையாக, என் உதவியாக அமையணும்னு நினைக்கிற எந்த மனசு இருக்கோ அதுதான் தெய்வீக மனம் என்று இந்த தாய் உணர்த்தி இருக்கிறாங்கப்பா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் கேட்டுட்டு எங்கள் பாட்டி ரொம்ப சொன்னாங்களேன்னு அப்படியே இந்த விழாவில் கலந்துக்கு வந்தால், என்ன பாட்டி ராமபுரத்து பங்க மாதிரி கலை மேலே கஞ்சி வைக்க சொல்கிறேன், நான் பாட்டுக்கு கையில் ஏந்திட்டு வரேன். இல்லை பொண்ணு, தலையில் வச்சுக்கூடி, அங்கே பார் அங்கே உட்காந்துட்ருக்கா பார், அம்பாள் உட்காந்துருக்கா பார். ஆமாம், அலங்காரமாக உட்காந்துருக்கா. அலங்காரம் இல்லடி, அலங்காரமாக இருக்குது, அவளை தெய்வத்தை காட்டுறதுக்கு தான். பக்கத்தில் உட்காந்துட்ருக்கார் பார், அவரை பார். ஓ, அந்த சாமியாரா? அவர் தான் இவரா? அந்த அடிகளார்னு சொன்னவர் அவர் தானா? சரி, வா வேண்டிக்கோ, அம்மா என்னை காப்பாற்று, அடிகளாரம்மா காப்பாற்று வேண்டிக்கோ. என்ன பாட்டி அவரை பார்த்து சொல்கிறதோ, அம்பாளை பார்த்து சொல்லிட்டு போகிறேன், வா. சுற்றி வந்தாச்சு. ஆனால் சுற்றி வந்த அந்த கஞ்சியை செலுத்தி அப்படி எடுத்த பின்னால் தான் அந்த பெண் ஏறத்தாழ ஒரு 75-80 நாட்களாக தன்னுடைய உடல் ரீதியாக அந்த தீட்டு நிலையிலேயே ரொம்ப தவித்து போயிருக்கிறாள். மாதாந்திரமாக வரக்கூடிய ஒரு வீட்டு ஒதுக்கம் அவளை பல நாட்களாக வருத்தி வந்திருக்கிறது, என்ன செய்யன்னு தெரியாமல். அந்த வந்து உட்கார்ந்து எல்லாம் செய்து முடித்த அந்த நாளிலிருந்து அவள்கிட்ட எந்த ஒரு விதமான பாதிப்பு இல்லை. அவளுக்கு இந்த பாலபிஷேகம், அந்த தீர்த்தம் குடித்த பின்னால் தன் மனசால் செய்த பல நிலைகளின் தவறுகள் அவளுக்கு புரிஞ்சதான். எல்லாவற்றிலும் என்னை சீர்படுத்தி என்னை ஒழுங்குபடுத்தினது இந்த ஆடிப்பூர விழா தான். என் பாட்டியை அம்மாவையும் நான் ரொம்ப கேலி பண்ணியிருக்கேன். என் படிப்பறிவும் என்னுடைய ஆராய்ச்சி பணிகளும் என்னை கொஞ்சம் திமிராகவே பேச வைத்தது. ஆனால் இந்த விழா வந்து போன பின்னால் எனக்குள்ளே இருந்த திமிர் தைரியமாயிடுச்சு, தெளிவாயிடுச்சு. என்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை சரியாக பார்க்க முடிஞ்சிச்சு. நான் ஒரு கல்லூரி மாணவியாகத்தான் அந்த டிவி நிகழ்ச்சியை, மருவத்தூர் நிகழ்ச்சியை பார்த்தேன். இன்றைக்கு நான் ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கிறேன் என்று சொன்னாள். வாடி நிற்கின்ற இளைய தலைமுறையை தைரியப்படுத்தி தெளிவுபடுத்துகிற காரியம் ஏதோ கூட்டம் கும்பலாக கூடுகிறது லட்சக்கணக்கில் என்பதல்ல. ஆனால் இங்கே லட்சக்கணக்கான மக்களின் உள்ளங்களிலும் உணர்விலும் வாழ்க்கையிலும் பெரும் கொடுமைகள், வார்த்தைகளில் சொல்ல முடியாத வேதனைகளிலே மனித மனம் ஒவ்வொரு நாளும் தவித்து கொண்டிருக்கிறது. அந்த இழப்புகளையும் வேதனைகளையும் நோய் நொடிகளையும் அறியாமைகளையும் அவஸ்தைகளையும் அம்மா அல்லல்பட்டு கிடக்கிற மக்களை கைதூக்கி கரையேற்றுகின்ற காரியமாக, குறிப்பாக இந்த ஆடிப்போற விழாவின் உடனுக்குடன் பலன் தருகிற விழாவாக அபிஷேகம் செய்த ஒரு துளிப்பால் உருவாக்கி விடுகிறது. அப்படித்தான் ஒரு பெண் அம்மாவினுடைய ஆடிப்போற விழா எல்லாத்துலேயும் கலந்துக்கிறவ, எல்லா விழாக்களும் கலந்துக்கோ, குடிப்போற ஆடிப்போற விழா. அவளுடைய அலுவலகத்திலே இவள் இட்ட ஒரு கையெழுத்து அங்கு தவறான ஒரு டெசிஷன் என்று சொல்கிறமே, ஒரு முடிவுக்கு, தப்புக்கு இவர் துணை போனது போல் ஆயிடுச்சு. அந்த தவறு நடந்ததற்கு இந்த பெண் தான் காரணம் என்று ஆயிடுச்சு. இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு பெங்களூர் செல்ல வேண்டும். அங்கே இருக்கிற உயர் அதிகாரியை பார்த்து, நம்முடைய ஹெட் ஆஃபீஸில் நீங்கள் இதை சொல்லி அங்கே உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தால் இந்த வேலை, ஏன்னா இவளுக்கு இந்த வேலை என்பது ரொம்ப தேவை. இந்த வேலை இல்லை என்றால் அந்த 6 பேர் இருக்கிற அந்த குடும்பத்தை நிர்வகிக்க முடியாது. அப்படி தவிக்கிற பொண்ணு, அப்படி பார்த்து உழைக்கிறவள். எந்த இடத்திலே எந்த கவனக்குறைவிலே இந்த தவறு நடந்துச்சுன்னு தெரியல. என்னென்னவோ மன்னிப்பு கேட்டாச்சு. நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு வந்தாங்க, அவங்க உடனே தான் நம்ம அந்த லேடி அனுப்புங்கன்றாங்க. அவளுக்கு என்னென்னா அந்த எந்த நாள் குறித்த நாள்னா அம்மாவினுடைய இந்த புண்ணிய பூமியிலே ஆடிப்போற விழா நடக்கிற நாள். அம்மா, நான் அந்த ஆடிப்புற விழாவை பார்க்காம தரிசிக்காமல் நான் எப்படிமா பெங்களூர் போவேன், என்னம்மா செய்வேன், யோசித்து பார்த்துட்டு நினைக்கிறான். அம்மா, நான் காலையிலேயே வந்து சீக்கிரமாக
அபிஷேகத்திற்கு பணம் கட்டி உன்னுடைய கஞ்சியை சுமந்து உன் முன்னால் செலுத்திட்டு பாலபிஷேகத்துக்கு ஏதாவது நான் ஏற்பாடு செஞ்சுட்டு போயிடுறேம்மா, ஆனால் உன்னை நான் தரிசனம் பண்ணிடணும். அம்மா தான் நமக்காக வந்து கருவறையின் முன்னே அர்த்த மண்டபத்தில் அமர்ந்து காத்து கொண்டிருப்பாளே, என் பிள்ளை வந்துட்டானா, அவன் வந்துட்டானா, ஏன் இன்னும் வரல, வந்திருக்கணுமே, வண்டி ஏறிட்டானே, வரலையே. இந்த பொண்ணு கஞ்சி எடுத்துகிட்டு வந்த உடனே அம்மாவை பார்த்து அம்மா அம்மா அம்மானு கஞ்சியை காட்டி இது பண்ணுற அம்மா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. கருவறை அம்மனை கும்பிட்டு கஞ்சியை செலுத்திட்டு பெங்களூர் போயாச்சு. அங்கே போய் நின்று பெங்களூரில் போய் பார்த்தா அந்த அலுவலகம் உயர் அதிகாரி, அந்த மொத்த சர்க்கிளுக்குமான உயர் அதிகாரி, அவர்கிட்ட போய் நின்று பார்த்ததும் ரொம்ப நேரம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. போனதோ, ஓ நீ தானாம்மா, வா 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 உட்காருன்னு கூட சொல்லலையாம். எல்லாத்தையும் வைக்கிறதான். அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு இப்படியே இருக்கிறார். அம்மா காப்பாற்றுமா, பங்காரம்மா துணையாக இருங்கம்மா, பங்காரம்மா பார்த்துக்கங்கம்மா, பங்காரம்மா பழைய இருக்கக்கூடாதுமா, அம்மா நல்ல வேளை ஆடிப்போகிற விழாவில் கஞ்சி செலுத்த வச்சிங்கம்மா. அம்மா அந்த 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 கஞ்சி செலுத்தி வந்ததே அவளுக்கு ஒரு உறுதியை தருது, நம்மளை அம்மா காப்பாற்றுவாங்கன்னு. அவர் இப்படியே பார்த்துட்டே இருந்தவர், எப்படி ஒரு மிஸ்டேக் விட்டீங்க, என்ன எப்படி நடந்தது, அவசரமாயிடுச்சா, யாருக்கு முடியலையா, உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல, சரி, ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் உங்கள்கிட்ட பற்றி எந்த ரிப்போர்ட்டும் இல்லை, இது ஒன்று தான் இருக்குது, இனி இது போல் வராமல் பார்த்துக்கங்க, கவனமாக இருங்க, சரியா, உட்காருங்க, எப்போது 1/2 மணி நேரம் கழித்து உட்காருங்க. அதனால தான் அம்மா ஆண்டியையும் கூட அரசனை போல வாழ வைக்கிற ஒரு திண்மையை தெளிவை தருகிற பூமி இது. ஒன்றுக்கும் ஆக மாட்டான் என்று இந்த சமுதாயமே உதறி தள்ளுகின்ற பரிகாசம் செய்கிற மனிதர்களை எல்லாம் இந்த பூமி எப்படிப்பட்டவர்களாக உருவாக்கிறது, படிப்பால், அறிவால், ஆற்றலால், உத்தியோகத்தால், வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆன்மீகம்தான். உன் அரசியலோ, உன் அறிவியல் திறனோ, உன் பணமோ, உன் பதவிகளோ உருவாக்கி தர முடியாத பெருமிதத்தை, பெருமையை, நிறைவை, நிம்மதியை, ஆற்றலை, அறிவை, ஆத்ம பலத்தை, ஆரோக்கியத்தை இந்த பூமி உனக்கு தரும். நான் அம்மா தருவேன் என்கின்ற உத்தரவாதம் தந்திருக்கிற பூமி. அப்படி ஒரு அம்மா தன்னுடைய கணவரே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. மருத்துவர் சொல்கிறாரு, இல்லைம்மா எல்லா வகையிலும் பிளாக் ஆகிடுச்சு, பிழைக்க வாய்ப்பில்லை, நீங்கள் முடிந்தவரை எங்களாலான வைத்தியத்தை செஞ்சிடறோம், ஒன்று செய்யுங்க, உங்கள் உறவினர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, எல்லாம் அவருக்கு ஆக்சிஜன் போயிட்டுருக்குது, அவருடைய அந்த மூச்சு நிலையெல்லாம் எப்படி இருக்குன்றதை மானிட்டர் காட்டிகிட்டே இருக்குது. எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து தளர்ந்து போய் உறங்காமல் உண்ணாமல் அந்த மனைவி காத்துட்டே இருக்கிறாங்க. அம்மா உன் மருவத்தூர் மண்ணிலே ஆடிப்போகிற விழா தொடங்கியிருக்கும், எல்லோரும் வந்திருப்பாங்க, இந்நேரம் கஞ்சி காய்ச்சிட்ருப்பாங்க, நாளை காலையில் எல்லோரும் கஞ்சி செலுத்துவாங்க, பாலபிஷேகம் பண்ணுவாங்க, நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், எத்தனை வருஷம் வந்திருக்கிறேம்மா, எத்தனை காட்சி கொடுத்தம்மா, என்னென்னலாம் அனுபவம் கொடுத்த அம்மா, பாரேம்மா உயிருக்கு போராடிட்டுருக்கிறாருமா, என்னம்மா செய்ய போகிறேன் இல்லையே. இந்த அம்மா கணவருடைய தன்னுடைய அந்த பெட்டிலேயே தன்னுடைய தலையை வச்சு லேசாக சாஞ்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தன்னை யாரோ கடந்து போவது போல் தெரியுது. ஆனால் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் இந்நேரம் விழா தொடங்கியிருக்கோம், ஆடிப்போகிற விழா, அந்த லட்சக்கணக்கான மக்களினுடைய வேண்டுதலும் மகிழ்ச்சியும் முகம் பார்த்து அம்மா நீ அகமகிழ்ந்து போயிருப்ப, என்னையெல்லாம் நீ நினைக்க போறியாம்மா. ஆனால் ஒன்றுமா, நான் நம்பிய நம்பிக்கை, உன் மீது கொண்ட பாசம், நான் செலுத்திய பக்தி உண்மை என்றால் என் மருவத்தூர் பங்காரம்மா இன்றைக்கி இங்கே வந்து என் கணவரை காப்பாற்றணும், வருவியாம்மா வருவியா அப்படின்னு இவங்க மனசு கேட்குதான். அப்போது அவங்கள கடந்து யாரோ பின்னால் போகிறது போல் ஒரு உணர்வு. தன் கணவருடைய தலைமாட்டில் போய் வேப்பலையோடு அம்மா சிவப்பு வேஷ்டியோடு நிற்கிற மாதிரி தெரியுதான். நம்ம அம்மா நிற்கிறாங்கன்னு தெரியுது, ஆனால் அம்மா இங்கே வர்றதுக்கு என்ன, இங்கே எப்படி அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் முழிக்கிறாங்க. கணவர் அப்படி முழிச்சிருக்கிறாரு, இந்த அம்மாவை பார்த்துட்ருக்கிறாரு. ஏன்னா மூடின கண்ணு 2 நாளாக திறக்கலை. அந்த மானிட்டரில் கண்ணாப்பின்னான்னு ஓடிட்டு இருந்தது எல்லாம் சீராக ஓடிட்டுருக்குது. ஆனால் அவருடைய ஆக்சிஜனுக்கு உள்ளே விட்டுருந்த டியூபு வெளியில் கிடக்குது. இந்த அம்மா விழுந்தெடுத்து ஓடி போய் நர்ஸை கூட்டிகிட்டு வந்து, அம்மா பாருங்களேன் இந்த எல்லாம் இப்படி இருக்குன்னா, எல்லாம் பார்த்தா எல்லாம் ஒழுங்காக போய்ட்டுருக்கு, இல்லைங்க அவர் நல்லா ஆயிட்டாருங்க. அவர் இப்படியே பார்த்துட்டு, என்ன பயந்துட்டியா, அம்மா தான் நம்மளை காப்பாற்றிடுவாங்கல்ல, நம்மளை எல்லா நேரமும் எவ்வளோ பெரிய பாதுகாப்பில் நம்மளை வச்சுருக்கிறாங்க. அம்மா சொல்லுதில்ல, என் அன்பு அலை கூடாரத்தில் அருட்சிறையின் பாதுகாப்பில் என்னுடைய ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு நொடியும் நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளின் உறுதியான பக்தி, அவர்களின் உண்மையான ஒற்றுமையான நல் உணர்வுடன் கூடிய தொண்டு, இது நிச்சயம் என் பிள்ளைகளை காப்பாற்றும் என்கிறாள். இந்த ஆடிப்பூர விழாவில் நமக்கு கிடைக்கிறது கஞ்சியும் கஞ்சி சுமந்து வருவதும் பாலபிஷேகம் செய்வதும் அதனுடைய பயன்பாடை பெறுவது மட்டுமல்ல, நிறைய தொண்டு அப்படி அழுக்குகள் சேர்ந்து கிடக்கும் பாருங்கள். ஏன்னா எல்லா சராசரி மக்களும் வந்து போகிற அவஸ்தை மிகுந்த இடம் இல்லையா. கழிவறைக்குள்ளே போய் பார்த்தால் படித்த இளைஞர்களும் இளம் பெண்களும்
இங்கே கல்லூரியிலும் மருத்துவமனையிலும் பணியாற்றுகிற பலரும் இங்கே வந்து இந்த கழிவறைகளை சுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள். அத்தனை கழிவு செயல்களை உடனுக்குடன் லாரிகளில் சுமந்து வெளியில் குப்பைகளை தள்ளிக்கொண்டே இருப்பார்கள். இந்த காட்சி ஒரு பக்கம் எப்படி பாவ அழுக்குகளை இந்த தாய் நம்முடைய மனசில் இருந்த நம்ம ஆன்மாவில் இருந்த வாழ்க்கையில் இருந்து அகற்றி கொண்டு இருக்கிறாளோ, அதே போல புற அழுக்குகளை நீக்குகின்ற காரியத்தை இங்கே பலரும் இங்கே தொண்டாக செய்து கொண்டிருப்பார்கள். செவ்வாடை என்று சொன்னாலே தன்னலமற்ற, தன்னுரிமை கோராத, தாழ்வு மனப்பான்மை இல்லாத, சுயநலமற்ற சிந்தனையோடு அம்மாவின் திருவருள் நினைவோடு தொண்டு செய்கின்ற ஒவ்வொரு இளைஞனும் இளம்பெண்ணும், ஒவ்வொரு வயது மூத்த பெரியவர்களும் கூட ஆடிப்புற விழாவில் எத்தனை தொண்டு செய்ய வச்சோமா. என்னம்மா என்னை இப்படி வீட்டில் உட்காத்தி வச்சுருக்கேன்னா, போகிற போக்கில் பாட்டி நாங்கள் வேனில் போகிறோம், நீங்கள் வண்டியிலே வந்து அப்படி கஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா, நாங்கள் எங்களோட நான் வந்துட்டேன். கம்பு உண்டியவர்கள், வாக்கர் வச்சிருக்கிறவங்க, இவர்கள் எல்லாம் ஓடி வந்து செலுத்திருப்ப நமக்கு தோணும், எதுக்கு முடியாத நேரத்தில் என்ன இல்லை, உடம்பில் உயிர் இருக்கிற கடைசி நொடி வரை அருட்காட்சியை தந்து நம்மையெல்லாம் வாழ்விக்க அம்மா தந்திருக்கிற ஆடிப்பூர விழா. நாம் தான் எந்த ஒரு நொடியும் தவறவிட மாட்டோமே. ருசி கண்டவனுக்கு தெரியும் இல்லையா இது எத்தனை பெரிய அற்புதமான விழா என்று. அம்மா சென்ற உயிரை மீட்டு தருபவள், சென்ற வாழ்க்கையின் எல்லா சொத்து சுகங்களையும் மீட்டு தருபவள், சாபங்களையும் பாபங்களையும் முன்னோர்களின் கோபங்களையும் தீர்க்கிறவள், ஆத்ம பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுபிட்சத்தையும் நல்லறிவையும் நல்ல ஆற்றலையும் இழந்த வாழ்வின் எல்லாவற்றையும் மீட்டுத் தருகின்ற அற்புதம் நிகழ்த்துகின்ற. அதனால்தான் பூரிப்பையும் பொலிவையும் புனர்வாழ்வையும் புது ஜென்மத்தையும் பொலிவு மிகுந்த வாழ்வின் எல்லாவற்றையும் கூட்டித் தருகின்ற நாள், உடனுக்குடன் கைமேல் பலன் தருகின்ற விழாக்காலம் ஆடிப்பூர விழா. கலந்து கொள்வோம், அம்மாவின் அருளாசியை பரிபூர்ணமாய் பெறுவோம். அம்மா நீ வேண்டும் எனக்கு, நீ வேண்டும் என்ற பாசம், நீ இருக்கிறாய் என்ற துணிவும் தெளிவும், நீ ஒருத்தி போதும் என்ற நிறைவோடும் நிம்மதியோடும், அம்மா தூய மனதோடு தெளிந்த சிந்தனையோடு உண்மையான தொண்டோடு உறுதிமிக்க பக்தியோடு தலைமுறை தலைமுறையும் எங்கள் குடும்பங்கள் நீ தரும் ஒவ்வொரு அருள் வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளுகின்ற வாய்ப்பை எங்களுக்கு தந்து வழிநடத்தணுமா. அனைத்தும் உன் பொறுப்பு, அனைத்தும் உன் சித்தம், அனைத்தும் உன் அருள் என்று வேண்டிக்கொண்டு அம்மாவின் ஆடிப்பூர விழாவில் கலந்து கொள்வோமா. ஓம் சக்தி. Please like, share and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.